சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். திறன் பேசி ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள். எல்லாருடைய இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி மாதம்தான் புத்தாண்டுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம தமிழருக்கு தமிழ் புத்தாண்டு தான் பலன்கள். 2025 சித்திரை மாதத்துக்கு தமிழ் வருஷ புத்தாண்டுக்கு மேலே தான் உங்களுடைய பலன்களே தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா கிரகங்களுடைய அசைவை வச்சு தான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அசுபகாரியங்களும். கடகராசி பொதுவாக ஒரு பெண் நண்டுன்னு சொல்லுவாங்க. 2025 ஒரு ஸ்டார் யார் தெரியுமா? சூப்பர் ஸ்டாரு கடகராசிக்காரங்க தான். போதுண்டா சாமி, 2.5 வருஷம் அஷ்டம சனியில் படக்கூடாத கஷ்டங்களும் படக்கூடாத நஷ்டங்களும் அவமானத்தையும் அவப்பேறப்பட்டது ஒரு பக்கம் இல்லாமல் தன்னுடைய சொந்த தகப்பனையும் சொந்த தாயவும் இழந்திருக்கக்கூடிய நேரங்களும் உங்களுக்கு வந்துட்டு போகும். இல்லை தகப்பனுக்கு நோயோ நொம்பலமோ கஷ்டமோ நஷ்டமோ கூட உங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. அஷ்டம சனின்னு கேட்டாவே அஷ்டம்னா 8 சனி பகவான் ஒட்டிக்கிட்டு இருந்தனால நீங்கள் தொந்தரவும் தொலையும் தான் பட்டிருப்பீங்க 2025 ஏப்ரல் மாதத்து வரைக்கும். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆயிடுச்சு. பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஃபேஸ் வேல்யூ மலரக்கூடிய தருணம் உண்டு. பல நஷ்டங்கள் கஷ்டங்கள்ல அவமானத்திலேருந்து விடுபட்டு வாழ்க்கை பொன்னான நாளாக வரக்கூடிய வருஷம் இந்த 2025 தான். செல்வம் செழிக்கக்கூடிய நேரமும் உண்டு. படிக்கிற குழந்தைங்க படிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். ஒரு வக்கீல் ஆகக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் கடகராசிக்காரருக்கு நிறையவே உண்டு. நிறைய கடகராசி பார்த்தீங்கன்னா அர்ச்சகராக இருப்பாங்க, கோயில் குருக்களாக இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு வேலையில் இருந்து என்னடா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சாமிக்கிட்டேயே நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் இருந்து விடுபடக்கூடிய நேரம் உங்களுக்கு இதுதான். மண்ணு விரயம் பொண்ணு விரயம் இப்படி விரயத்தில் இருந்தக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பாக்கிய சனியில் வரக்கூடிய நேரனால உங்கள் பார்வை உங்கள் கால் தடம் தொட்ட இடம் கால் துவங்கின இடம் உச்ச நிலைமைக்கு போகுது. ஆன்மீக ஈடுபாட்டில் அளவு கடந்த ஒரு ஆசைகள் பாசங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் வரப்போகுது. பல சித்தர்களை மகான்களை பார்க்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு வரப்போகுது. கடகராசிக்கு மறுஜென்மம் கிடையாது. ஏன்னா இந்த ஜென்மத்திலேயே பல இடையூறுகளை இன்னலை சந்திச்சக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தீங்கன்னா மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய நேரங்காலங்கள் வந்துட்டு போக வாய்ப்பு நிறைய இருக்கு. பெண்ணா இருந்திருந்தாலும் கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நேரங்களும் வந்துட்டு போயிருக்கும். அஷ்டம சனினா அசிங்கப்படுத்துங்கக்கூடிய நேரம், அஷ்டம சனினா அவமானப்படுத்தும் சொல்லக்கூடிய நேரம். இப்படி யோகங்கள் வரக்கூடிய நேரம் இனிமே தான். கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரனை நினைங்க. கடகராசி உள்ள ஆண்கள் தன்னுடைய தாய்க்கும் உங்களுக்கும் ஆவாத நேரங்கள் வரக்கூடிய தருணம் உண்டு. இல்லை மாமியார் மேலே தான் உங்களுக்கு ஆசபாசங்கள் வரக்கூடிய நேரம் உண்டு. யாரையாவது எவரையாவது ஒருத்தரை பிடிச்சிக்குங்க. ஒன்று தாய் ஆகும், இல்லைன்னா மாமியார் ஆகும். பெண்களுக்கும் அப்படி தான். ஒன்று தாய் மேலே பாசமாக இருப்பீங்க, இல்லைன்னா மாமியார் மேலே பாசமாக இருப்பீங்க. இருந்தாலும் 2025 பொன்னான வருஷம் கடகராசிக்கு தான். ஏன் இந்த கடகராசி மேலே இவ்வளோ ஒரு இது சொல்கிறேன்னா, ராசிக்கு 12வது வீட்டில் கடகராசி குரு பகவான் மிதுன ராசியில் தான் பேசிக்கிறாரு. நிறைய பேர் சொல்லுவீங்க 12ஆம் இடம் விரயஸ்தானம்னு சொல்லுவீங்க. இடம் பொருள் ஏவல் தான். 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் அதுக்குன்னு உண்டான கிரகங்கள் வந்தால் தான் விரயம். 12ஆம் இடத்துல குரு பகவான் வர்றாரு.
குரு பார்வை பார்த்தா யோகம்தான். அதனால குரு பகவானுடைய கடாட்சியம் உங்களுக்கு வருது. அடிச்சு ஒன்று சொல்லட்டா, கடகராசிக்காரங்க சேர்த்து வைக்கக்கூடிய எண்ணங்கள் இனிமே தான் வரும். 2025 to 26, 27 ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு என்ன முறைகள் கிடையாது, லோனை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அந்த ஃப்ளாட்டை வாங்கி எப்படி கடன் அடைக்கணும்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் நீங்கள் தான் பண்ணுவீங்க. இருந்தாலும் பாசத்துக்கு அதிபதியானவங்க, தாய்மை குணத்துக்கு அதிபதியானவங்க, அன்புக்கு பண்புக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தருணமான கடகராசிக்கு 2025 முன்ன வரைக்கும் ஊரும் மதிக்காது, உலகமும் மதிக்காது, உள்ளூரும் மதிக்காது. சுற்றும் முற்றும் எல்லாமே உங்களுக்கு பகைதான். இது வாழ்க்கை நம்ம தனியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வீடை விட்டு ஊரை விட்டு வெளியூரில் பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நிறையவே இருக்கும். மனைவி மக்களை விட்டு பசியும் பற்றிருக்க வேண்டிய மனைவி மக்களுக்காக காடு மேடு அலைஞ்சு கஷ்டப்பட்டாது உங்கள் பிள்ளை குட்டிங்களை காப்பாற்றுன்னு சொல்லக்கூடிய எண்ணம் கடகராசிக்கு தாங்க உண்டு. பாசத்துக்கு அதிபதியானவங்க, அவங்கள நேசிங்க. பண்புள்ள ஒரு ஜாதகமும் கூட கடகராசி. நல்ல நேரம், நல்ல நிலைமைகள் கூடி வரக்கூடிய நேரம் இந்த 2025. நல்ல நாள். படிக்கிற குழந்தைங்க படித்து தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. கடகராசியில் ஒரு குறிப்பிட்ட கால வயசு ஆண்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஒரு 40, 45 வயசு, 35, 45 வயசு வரைக்கும் கொஞ்சம் சோக்கா இருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம். மனைவி மக்களை நேசித்து மனைவி மக்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. சாத்துக்கொடி போல உங்கள் வாழ்க்கை இனிமே நல்லா யோசிப்பீங்க. சாத்துக்கொடியை உரிச்சு தான் சாப்பிடணும். அப்படி யோசித்து இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும், தான் மனைவி மக்களை சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், தான் வாழ்க்கை இப்படி தான், தனக்கு மறுஜென்மம் இல்லாத ஒரு தன்மை இருக்குது. அப்போ ஆன்மீக தேடல்களில் இப்படி ஏதாவது ஒரு அமைப்பில் ஒரு மிராக்கல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை அமைப்பு வரக்கூடிய அமைப்புக்கு நம்ம வேல்யூ தெளிவாகக்கூடிய தன்மை வர்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது பொன்னான நாளாக அமையக்கூடிய நேரம் இந்த 2025 உண்டு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் செவ்வாய் பகவான் இந்த 2025 ஏப்ரல் மாதம் இருக்கார். பல சொத்து பத்து பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கும் உங்களுக்கும் ஆகாது. எங்கேயாவது கையெழுத்து போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதனால் எதில் கையெழுத்துலையும் போடாதீங்க. தாம் மனைவி தாம் மக்கள் தன்னை சார்ந்தவங்களோட வாழக்கூடிய வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழுங்க. அவமானம் அவப்பேர் பட்டதெல்லாம் போதும். இன்னைக்கு நல்லவன் யாரு கெட்டவன் யாரு, யாரு நம்மளுக்கு யோகம் பண்ணா, யாரு நம்ம வாழ்க்கையை ஹோப் பண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக வருதுன்னு கேட்குற அமைப்பில் தான் நான் சொல்லக்கூடிய ஆணவம் அகங்காரங்கள் இல்லாமல் அடுத்தவன் மனைவி அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை ஆக்குப்பே பண்ணி அபகரிச்சுன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இல்லாமல் இருக்கிறத கொடுத்துட்டு கிடைக்கிறத வச்சு வாழ்ந்துக்கிட்டு உண்ண உறங்க உறவிடத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு அமைப்போட வாழ்க்கையை நல்லா வாழணும்னு சொல்லக்கூடிய தன்மையை நீங்கள் பிடிச்சிக்கணும். சொத்து பத்து மேலே வாங்கணும்னு ஆசைப்படுங்க, அபகரிக்காதீங்க. இப்படி தன்மையோடு வாழ்ந்து வந்தீங்கன்னா 2025 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. சூப்பர் ஜாதகம். நேரம் காலங்கள் நல்லா கூடி வந்து உங்களை ஊராறு உற்றார் சுற்றார் சுற்று பற்றத்தோட சுகத்தோட வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை கடகராசிக்கு தான் உண்டு. நீங்களா உங்களுடைய ஃபேஸ் வேல்யூயை கெடுத்துக்காதீங்க. அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பொருள் அபகரிக்காதீங்க. இப்படி அபகரிக்காமல் வாழ்க்கையை வாழ்ந்து தெளிவாக வாழ்ந்து வந்தீங்கன்னா நீங்கள் தான் ஏன் சூப்பர். இருந்திருந்தாலும் கடகராசியோடைய அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. இந்த 2025 12 ராசிக்காரர்களும் முறையான ஒரு வழிபாடு ஒன்று சொல்கிறேன், அந்த வழிபாடை கேட்டுக்குங்க. முதல்ல ஒரு பஞ்சாங்கம் ஒன்று வாங்குங்க. அந்த பஞ்சாங்கம் வாங்கிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கையில் வச்சுக்கோங்க. சென்னையை தாண்டி திருவள்ளூர்கிட்ட ஒரு சிவஸ்தலம் இருக்குது, திருவலங்காடு. அந்த திருவலங்காடுன்னு சொல்லக்கூடியது மாந்தி ஸ்தலம். தமிழ்நாட்டில் யாருமே மாந்தியை யாருமே நினைக்கிறது கிடையாது. ஆனால்
கேரளாவில் ஆந்திராவில் மாந்தி ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அவருடைய தன்மைகளை வச்சு தான் ஜோதிடம். நோய், வறுமை, கஷ்டம், பயம், நஷ்டம், அவப்பேறு, அவமானம், சுபகாரியங்கள், அரசியலில் பிரவேசம் பண்ண முடியாதது, பலவிதமான பிரச்சனைகள் ஆள்படக்கூடியவங்க இந்த பஞ்சாங்கத்தை கையில் வச்சுட்டு மாந்தி ஸ்தலம் சொல்லக்கூடிய திருவலங்காடு கோயிலுக்கு போயிட்டு அந்த குளத்துக்கு ஒரு மீனுக்கு ஒரு பிரெட்டு பாக்கெட்டு பிச்சு பிச்சு போட்டு அந்த குளந்தண்ணியை தலையில் கை காலை அலும்பிட்டு பக்கத்தில் காளியம்மா இருப்பாங்க அம்பாளை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு மாந்தி பகவானை கையெடுத்து கும்பிட்டு கோயில் பிரகாரம் ஒரு 3 சுற்று 5 சுற்று 9 சுற்று சுற்றிட்டு அந்த பஞ்சாங்கத்தை உள்ள அடக்கிட்டு இப்படி பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டு, சாமி இந்த வரக்கூடிய 2025 என் வாழ்க்கையில் விரயமாகக்கூடாது, பிரகாசமாக இருக்கணும், இருளை நீக்கி ஒளி வீசி கொடு. ஏன்னா 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. இந்த வருஷமாவது என் வாழ்க்கை தெளிவாகணும், கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லாதவனுக்கு வேலை வெட்டி இல்லாமல் படிப்பு, இப்படி தொழில் நஷ்டம், இந்த மாதிரி கஷ்டங்கள் அவப்பேர்ந்து விடுபட்டு அரசியலில் நான் உச்சநிலை வரணும்னு நினச்சிண்டு வாரம் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் ஒரு 11 வாரம் போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெளிவாயிடுயா. முடிஞ்ச அளவுக்கு திருவலங்காடு திருத்தணிக்கு திருவலங்காடு திருவள்ளூருக்கு பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போங்க. சிவாய நம. சிவாய நம. நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. என்னை பார்க்கணுன்னா உங்கள் பேர், வயசு, டேட்டு, மந்த்து, இயரு, டைமு, எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு முதல்ல எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என் நம்பருக்கு. என்னை பார்க்கணுன்னா என்னுடைய வீடு தாம்பரம். தாம்பரத்தில் நம்பர் 13 திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், MES ரோடு, மோதிலால் நகர், கிழக்கு தாம்பரம், சென்னை 59. நியர் லேண்ட்மார்க்கு கார்லி ஸ்கூல் பிளே கிரவுண்டு தாண்ட உடனேயே ஒரு ADMK கட்சி ஆஃபீஸ் இருக்கும். அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு எதிர்த்த மாதிரி தான் பாரதியார் ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க வேண்டிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னதான் ஜோசியம், அருள்வாக்கு, குறி சொல்கிறேன். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் எடுக்க முடியும். ஃபோன் பண்ணால் கொஞ்சம் நிறையா கால்ஸ் வரனால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நேரில் வரவங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க. சென்னையில் தான் இருப்பேன். எல்லோரும் வரும்போது 3 எலுமிச்சம்பழம், 15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாக்கு, உங்கள் ஹிஸ்ட்ரியே சொல்லுவேன், ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன், என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். 12 ராசிக்காரங்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.